வடமாகாண கல்வி அமைச்சின் வாயிலை மறைத்து தொண்டராசிரியர்கள் போராட்டம், குவிக்கப்பட்ட போலீசார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தொடரும் வன்முறைகள், யாழ்ப்பாணத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட ராணுவ பாதுகாப்பு. யாழில் மஹிந்தவுக்கு எதிராக இடம்பெற்ற போராட்டம், தவிசாளர் உள்ளிட்டோர் விசாரணைக்கு அழைப்பு. மரபுரிமை சின்னங்களை காட்சிப்படுத்தி ஆவணப்படுத்தும் கண்காட்சி, யாழ்ப்பாண கோட்டையில் இன்று ஆரம்பம். நிரந்தர வீதியாக மாறும் மயில் வாகனபுரம் கொழுந்துப்பிளவு பிரதான வீதி, ஸ்ரீதரன் தலைமையில் கலந்துரையாடல். வடக்கில் இடம்பெற்ற விசேட சுற்றி வளைப்பு, சட்டவிரோத செயல்களுடன் தொடர்புடைய பலர் கைது. நாட்டில் நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடி, இலங்கையில் இருந்து 6 பேர் அகதிகளாக தமிழகத்தில் அடைக்கலம். சர்வகட்சி மாநாட்டை புறக்கணிக்கும் தமிழீழ விடுதலை இயக்கம், செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு. பயங்கரவாத தடுப்பு தற்காலிக ஏற்பாடுகள் திருத்தச் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றம். கொடூரமான சட்டத்தில் சில மாற்றங்களை மேற்கொண்டு மக்களையும் சர்வதேச சமூகத்தையும் அரசாங்கம் ஏமாற்றுகின்றது, சுமந்திரன் தெரிவிப்பு. ஜிஎல்பிரிசின் அமைச்சு பதவியில் மாற்றம், வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டார் ஜனாதிபதி. இலங்கையின் முழுவான் பரப்பும் இந்தியாவுக்கு விற்பனை, வெளிச்சத்திற்கு வந்த தகவல். பயங்கரவாத தடைச் சட்டத்திற்கான கையெழுத்து போராட்டம் தொடர்பில் சர்வதேச சமூகத்திற்கு தெளிவுபடுத்தல், சாணக்கியன் தெரிவிப்பு. நெல்லாட்சி அரசாங்கத்தில் சுமந்திரன் பிரதி பிரதமரா, அலிசப்ரி சுமந்திரன் கடும் வாத பிரதிவாதம். உலக நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையில் பொருட்களின் விலைகள் குறைவு, கைத்தொழில் அமைச்சர் எஸ்.பி. திசாநாயக்க தெரிவிப்பு. கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் சர்வதேச சட்ட நிபுணர்களின் உதவியை நாடும் இலங்கை. நாமினை கதிரையில் அமர்த்த திரைமறைவில் சதி, மஹிந்த மீது பகிரங்க குற்றச்சாட்டு. யாழ்ப்பாணம் செமணி வீதியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் வாயிலில் வடக்கு மாகாண தொண்டராசிரியர்கள் கதவடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது நியமனம் தொடர்பாக அறிந்து கொள்வதற்காக நேற்றைய தினம் அமைச்சருக்கு வருகை தந்திருந்த போதிலும் அதற்கான பதில் கிடைக்காமையால் இன்றைய தினம் அவர்கள் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று அதிகாலையில் இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொண்டராசிரியர்கள் காலையில் அலுவலகத்திற்கு வருகை தந்த உத்தியோகத்தர்களை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து போலீசாரின் தலையீட்டினால் அவர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டனர். வடக்கு மாகாணத்தை சேர்ந்த 186 தொண்டராசிரியர்கள் நியமனத்தை கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக போராடுறோம். ஒவ்வொரு இதுக்குமே எங்களுக்கு அரசியல் காரணங்களாலேயும் முதல் இருந்த தலைவர்களோட செயற்பாடுகளாலேயும் எங்களோட பேர் விடுபட்டிருந்தது. இதே மாதிரி 2019ஆம் ஆண்டு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்தினாங்க, கதவடைப்பு போராட்டம் தான் செய்தினாங்க. அந்த நேரம் சத்தியசீலன் சார் எங்களோட பேர்கள் இருக்குதா, நாங்கள் உண்மையிலேயே ஸ்கூலில் படிப்பிச்சிருக்கிறோமாண்டு எல்லாம் செக் பண்ணி நாங்கள் உண்மையிலேயே படிப்பிச்சிருக்கிறோம்னு சொல்லி இதை இசுருபாயுக்கு அனுப்பினவர். ஆனால் அனுப்பியும் இதுவரை காலம் எங்களுக்கு எந்த முடிவும் கிடைக்கல. கொரோனா பிரச்சனை அது இதுன்னு சொல்லி முதல்ல இழுத்தடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் கேட்க இங்கே கேட்க இசுருபாயை சொல்லணுமாம், அங்கே கேட்க இங்கே சொல்லணுமா, மாறி மாறி கதைக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு இதுவரைக்கும் நேற்றிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இதுவரைக்கும் இருந்து கடைசியில் எங்களுக்கு எந்த முடிவுமே சொல்லாமல் போயிருக்கிறாங்க. அப்போ அதால் மீடியாக்கள் முன்னே நாங்கள் அறிவிக்கிறோம், எங்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு நியமனத்தை பெற்றுத்தரணும்னு சொல்லியும் இதை கல்வி அமைச்சுக்கள் ஆளுநர் எல்லாரும் கேட்டு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை தரணும்னு சொல்லி கேட்குறோம். யாழ்ப்பாணத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு ராணுவ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அத்தோடு இன்றும் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் ஒரு குடும்ப அட்டைக்கு 300 ரூபாய் எனும் அடிப்படையில் மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டுள்ளது. சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் டீசலை பெற்றுக் கொள்வதற்காக இன்று வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிற்பதனை அவதானிக்க முடிகின்றது. யாழ்ப்பாணம் தீவக பகுதிகளில் எல்லை தாண்டிய இந்திய இழுவை படகுகளின் வருகை நேற்று மற்றும் நேற்று முன்தினம் அதிகரித்துள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்துமாறு கோரி யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளன தலைவர் அன்னலிங்கம் அன்னராசா தலைமையிலான மீனவ சங்க பிரதிநிதிகள் இன்று யாழ் இந்திய துணை தூதுவர் ராஹிஸ் நட்ராஜ் ஜெயபாஸ்கரனை யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதுவர் ஆலயத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், நாங்கள் யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளன தலைவரும் அன்னராசா மற்றும் ஊர்காவற்றுறை கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாச தலைவர் சீனா சிவச்செல்வனும் எழுவைதீவு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் திரு பட்ரிக்ஸ் அவர்களும் கடந்த 2 தினங்களாக இந்திய இழுவப்படகுகள்
கடல் கடந்த தீவுகளான நெடுந்தீவு, அனலை தீவு, எழுவை தீவு அண்டிய பிரதேசங்களில் வெறும் 3 கடல் மைல் தொலைவிலே வந்து இழுவமடி தொழிலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். நேற்று இரவு எங்களுடைய தீபக பிரதேசத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடற்தொழிலுக்கு சென்று கடற்தொழிலில் ஈடுபட முடியாத சூழ்நிலையில் தங்களுடைய வலை அறுக்கப்பட்டுவிடும், 30க்கும் மேற்பட்ட இழுவப்படகுகள் அந்த பிரதேசத்திலே தொழிலில் ஈடுபடுவதை அவதானித்து தாங்கள் தொழில் புரியாமல் திரும்பி வந்திருக்கின்றார்கள். அந்த கச்சதீவுக்கு பின்பு இந்திய மீனவர்களின் வருகை குறைந்திருந்தது. மீண்டும் அண்மை நாட்களாக இது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. கடல் கடந்த தீவிலே இருக்கிற மீனவர்களுக்கு மண்ணெண்ணெய் எரிபொருள் தட்டுப்பாடு, வாழ்வாதார பிரச்சனை, வாரத்தில் 2 நாள் 1 நாள் தொழிலுக்கு போகிறது. அதுவும் கடந்த 2 நாட்களாக இந்திய மீனவர்கள்ட்ட அத்துமீறிய வருகையால் அவர்கள் தொழில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. போன மண்ணெண்ணெய்க்கும் செலவு உழைக்க இல்லை, விலையையும் பாதுகாத்து கொண்டு திரும்பி வந்தால் திருப்பி போகிறதுக்கு மண்ணெண்ணெய் இல்லை. அப்போ இந்த நிலை தொடராமல் இருக்க வேண்டும் என்பதும் இது தொடர்பாக நாங்கள் இந்திய துணை தூதர் அவர்களை சந்தித்து மீண்டும் இந்த இந்திய இழுவைப் படகுகள் எமது கடற்பரப்பிலே வந்து எமது வாழ்வாதாரத்தை அளிக்கும் செயல்பாடு ஆரம்பிக்கின்றது. இதனை மிக விரைவாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும், இந்தியாவிலே வருகின்ற தடைக்காலம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கின்றது. அந்த தடைக்காலத்துக்கு முன்பாகவே இந்த இழுவைப் படகுகள் எமது பிரதேசத்திற்கு வந்து தொழிலில் ஈடுபடுவதை நிறுத்த வேண்டும் என்றும், இதனால் குறிப்பாக நெடுந்தீவு, அனலதீவு, நைனாதீவு, எழுவதீவு போன்ற கடற்தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடி மீனவனை அதிகம் பாதித்திருக்கின்றது. அதிலும் இந்திய இழுவைப் படகுகளாலும் பாதிக்கப்பட்டால் நாங்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கடல் கடந்த தீவுகளுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் 2 நாளாக அந்த முறைப்பாட்டினை கடற்தொழில் சம்மேளனம் என்ற வகையில் எங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தார்கள். அவர்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களையும் அழைத்து துணை தூதர்களுக்கு எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். அவர் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்வார் என்று கூறியிருக்கின்றார். நாங்களும் நம்பிக்கையோடு இருக்கின்றோம். இந்திய மீனவர்களின் இழுவைமடி நிறுத்தப்படும், எங்களுடைய கடல் எல்லைக்கு வராமல் கட்டுப்படுத்த வேண்டும் என்றும், அதேபோன்று இலங்கையின் வடபிராந்திய கடற்படை தளபதி அவர்களே இந்த இந்திய இழுவைப் படகுகள் எமது கடற்பகுதிக்குள் வராமல் எல்லையிலே காத்து நின்று இந்த படகுகளை நுழைய விடாது. இந்த பொருளாதார நெருக்கடியிலும் மீனவன் எரிபொருளுக்கு பாதிக்கப்படுகின்றான். பல தொழில்களை புதுசாக எடுக்கிறதுக்கு மிக சிரமப்படுகிறான். அந்த சிரமங்களுக்கு மத்தியில் நீங்கள் எங்களுடைய மீனவரை காத்து கடல் கடந்த தீவில் இருக்கிற மக்களை வாழ்வதற்குரிய ஏற்பாட்டை செய்யுமாறு இலங்கையின் கடற்படை தளபதி அவர்களையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டிருக்கின்றோம். தொழில் திணைக்களம் மற்றும் மத்திய கலாச்சார நிதியத்தின் ஏற்பாட்டில் மரபுரிமை சின்னங்களை காட்சிப்படுத்தி ஆவணப்படுத்தும் கண்காட்சி யாழ்ப்பாண கோட்டையில் இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. குறித்த கண்காட்சியினை இலங்கை மற்றும் மாலைதீவுக்கான நெதர்லாந்து நாட்டின் தூதுவர் தஞ்சா கோங்கிரஸ் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா மகேசன், ஓய்வு பெற்ற வரலாற்றுத்துறை பேராசிரியர் பானா புஷ்பரட்னம், தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள், பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். And of course the Department of Archaeology. I'm very happy to be here in this very special place. It's an historic place that is of huge importance, and also of importance for the relationship between Sri Lanka and the Netherlands. The exhibition that we just saw was planned to actually open already more than 2 years ago, but because of COVID we could not do this earlier. And I learned something from this exhibition. I learned that fake news is not something that we created today. Fake news already existed a long way back. If you look at the exhibition, you can see a painting or a drawing of the people of Jaffna welcoming the VOC. And if இயற்கை அனர்த்தங்களின் போது பல ஆண்டுகளாக இன்னல்களை எதிர்நோக்கும் மயில்வாகனபுரம் கொழுந்து பிளவு பிரதான வீதி நிரந்தர வீதியாக மாறவுள்ளது. குறித்த வீதியானது கரைச்சி பிரதேச சபையினால் டெடப் திட்டத்தினூடாக 190 மில்லியன் ரூபாய் செலவில் அமையவுள்ளது. குறித்த வீதியில் அமைந்துள்ள போக்குவரத்துக்கு அபாயமானதாக காணப்படும் பாலமும் 150 மில்லியன் ரூபாய் செலவிலும் மீதி 30 மில்லியன் ரூபாய் செலவில் வீதியும் நிரந்தர வீதியாக மாற்றப்படவுள்ளது. இது தொடர்பான கலந்துரையாடல் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் நேற்றைய தினம் மயில்வாகனபுரத்தில்
நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலில் கரச்சி பிரதேச சபையின் தவிசாளர் வேலமாளிகிதன், கரச்சி பிரதேச சபையின் உப தவிசாளர் தவபாலன், கரச்சி பிரதேச சபையின் உறுப்பினர் ஜீவராசா, வட்டார அமைப்பாளர்கள் பிரபாஜிதன் குமார் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். தர்மபுரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பல பகுதிகளில் கடந்த 19ஆம் தேதி தொடக்கம் 21ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 19ஆம் தேதி 15 லிட்டர் சட்டவிரோத கசிப்பினை மோட்டார் சைக்கிளின் மூலம் வேறொரு பகுதிக்கு கொண்டு சென்ற சமயம் 2 சந்தேக நபர்களுடன் அவர்கள் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளும் தர்மபுரம் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அன்றைய தினமே சுண்டிக்குளம் கடற்கரை பகுதியில் ஒருவரின் சங்கிலியை அறுத்து தப்பிச் செல்ல முற்பட்ட வேளை போலீசாரால் ஆகப்பட்ட நிலையில் அவர் சங்கிலியை வாயால் விழுங்கிய நிலையில் அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதோடு அவரிடமிருந்து சாங்கிலியை போலீசார் மீட்டுள்ளனர். இதேவேளை சில தினங்களுக்கு முன்பு காட்டுப்பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று திருடப்பட்டு காட்டுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 21ஆம் தேதியன்று சந்தேக நபரிடமிருந்து ஒரு மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் மீட்கப்பட்டது. அன்று தினமே கல்லாற்று பாடசாலைக்கு சொந்தமான நீரிறைக்கும் பம்பி திருட்டு சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரிடமிருந்து 3 தண்ணீர் பம்பிகளும் போலீசார் மீட்டுள்ளனர். இதேவேளை வாகன அனுமதி பத்திரமின்றி மோட்டார் சைக்கிள் செலுத்திய சந்தேக நபர் 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து மோட்டார் வாகனம் செலுத்துவதற்கான எந்தவித சான்றுகளும் இல்லாத காரணத்தினால் அவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக கடுமையான பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதோடு அங்கு பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், அரிசி, பருப்பு, காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும் கிடுகிடுவென உயர்ந்ததை அடுத்து பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் இலங்கையின் கடுமையான பொருளாதார நெருக்கடியை தாக்குப்பிடிக்க முடியாமல் பெரும்பாலான இலங்கையர்கள் அகதிகளாக தமிழகத்துக்கு படியெடுத்து வரும் சூழல் உருவாகி வருகின்றது. இந்த நிலையில் தனுஷ்கோடி அடுத்த 3ஆம் தடை பகுதியில் சந்தேகத்துக்கு இடமாக 6 நபர்கள் நிற்பதாக கியூ பிரான்ச் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து கியூ பிரான்ச் போலீசார் இந்திய கடலோர காவல்படைக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து கடலோர காவல்படையினர் அவர்களை பிடித்து விசாரணை நடத்தியதில் இலங்கை தலைமையினர் யாழ்ப்பாணத்திலிருந்து அகதிகளாக தமிழகத்துக்கு வந்தது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து 6 நபர்களையும் இந்திய கடலோர காவல்படையினர் மண்டபம் கடலோர காவல்படை அலுவலகத்திற்கு கொண்டு வந்து விசாரணை நடத்திய பின்னர் மரைன் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். மேலும் தற்போது கஜேந்திரன், மேரி கிளாரி, நிசாஜ், தியூரி, எஸ்தர், மோசஸ் உள்ளிட்ட 6 நபர்கள் அகதிகளாக எதற்கு வந்தார்கள் என்று பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருவதோடு மேலும் இதுபோன்று இலங்கையிலிருந்து அகதிகளாக தமிழகத்துக்கு வர தயாராக இருப்பதாக விசாரணையில் தெரியவருகிறது. இதனையடுத்து இலங்கையிலிருந்து அகதிகளாக அதிகமான அளவு தமிழகத்துக்கு வர வாய்ப்புள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து இந்திய கடலோர காவல்படை கியூ பிரிவு மரை போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இப்போ வந்தனாங்க அங்கே இப்போ இவங்களால வாழ இல்லாது எல்லாம் விலைவாசி எல்லாம் கூட, அதனால தான் இங்கே வந்தனாங்க. அரிசியல் மாவெல்லாம் விலை அதிகமாக கூட்டுறாங்க, அதால் எங்களுக்கு அவருக்கும் உழைக்க இல்லாது, அதால தான் இங்கே வந்தனாங்க. அங்கே ஒரு 10 மணி போல் ஏற்றுனாங்க, 1:30க்கெலாம் கொண்டு வந்து அதில் இறக்கி விட்டு போயிடுவாங்க. போட் வரும் உங்களை ஏற்றுமென்று சொல்லி போட்டுட்டு போனவங்க தான் அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதால் தான் இவங்களுக்கு கால் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. அங்கே எத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்க, இவ்வளோ பஞ்சக்கல் இங்கே பக்கம் வந்திருக்காங்க. அதால் தான் நாங்கள் எல்லாம் வாழையிலான்னு சொல்லி இங்கே பக்கம் எல்லாம் வராங்க. சாப்பாடு ஒன்றும் கொண்டு வரல நாங்கள், அதால் நைட்லேருந்து சாப்பிடலை. காலையிலையும் சாப்பாடு பச்சை தண்ணி இல்லாமல் அவருக்கும் பால் கொடுக்காம இருந்தோம் நாங்கள். அங்கே ஃபுல்லாக பஞ்சத்தினால ஒன்றும் வேலைவாய்ப்புகள் அதிகமாக இல்லை, அதனால தான் வந்தோம். வேலைவாய்ப்பு இல்லை, இந்த மாவு விலையெல்லாம் கூட்டு ஒரு நாள் சம்பளமே கம்மியாக தான் கிடைக்கிது. வேலைவாய்ப்பும் அதிகமாக இருந்தால் அவங்க இருக்கலாம், எதுவுமே இல்லாதனால தான் வந்தோம். நேற்று நைட்டு அங்கே பாதியில் இறக்கி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் வந்தோம். நாங்கள் அங்கேருந்து இப்போ இந்தியாவுக்கு வர்றதுக்காக நாங்கள் வெளிக்கிட்டோம். ஆனால் கொண்டு வந்து எங்களை விடுறது யார், எங்களை அனுப்புறது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களோட மச்சான் ஒருத்தர் மூலியமாக தான் எங்களுக்கு ஒரு தொடர்பு வந்தது நாங்கள் இங்கே வர்றதுக்காக. ஆனால் என்ன சொல்கிறதுனா, கரையில் அதிகமான போட்டுகள் அப்படின்ட்டு இல்லை, எங்களை குறிப்பிட்டதாக கொண்டு வந்து விடுறதுக்காக அதில் ஒரு போட் நின்றுது, கை காட்டினாங்க. நாங்கள் ஏறி வந்துட்டோம். இங்கால எதனால் வந்தோன்னா விலைவாசிகளை கூட இப்போ நான் ஹஸ்பண்ட் இருக்கிறவங்களே கஷ்டப்படுறாங்க. அங்கே
ஆனால் எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை. ஆனால் 2 பிள்ளைகளோடையும் ரொம்ப கஷ்டம். ஒரு பிள்ளைகளை விட்டுட்டு போகிறது, ஒரு வேலைக்கு போய் உழைச்சி பிள்ளைகளை பார்க்கணும் வளர்க்கணும்னு நினச்சா கூட என் தாய் தப்பேன் எனக்கு அங்கே இல்லை. உறவு இருந்தாலும் உறவால் ரொம்ப கஷ்டப்பாடுபட்டுட்டேன். அதனால் நான் திரும்பிட்டேன், இங்கே இருந்துடலாம் அப்படின்ற ஒரு இதில். மற்றபடி அங்கே பிரச்சனை அதான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இங்கே வர்றதுக்கான காரணம் என்னம்மா? நீங்கள் ஏன் இங்கே வரத்துக்கான காரணம், எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை, பிள்ளைகளை வச்சு வளர்க்குறது கஷ்டம். என் சொந்த பந்தம் கூட என் பிள்ளைகளை கொஞ்சம் நேரம் வச்சுக்கொள்ளுங்க, நான் வேலைக்காவது போய் என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன்னு சொன்னால் கூட அவங்க ஏற்றுக்கிறாங்க. இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால், இலங்கை முதல் மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப மாறிட்டு தண்ட குடும்பம் தண்ட சொந்தம் தண்ட பந்தம் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்கிறாங்க, தண்ட வீடு வாசல் நொழிய. ஆனால் மற்றவங்களை குறித்து அவங்க யோசிக்கிறாங்கள பார்க்குறாங்களும் இல்லை. சர்வகட்சி மாநாட்டை தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோவும் புறக்கணிக்கின்றது என அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடுப்பு தற்காலிக ஏற்பாடுகள் திருத்தச் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளுடன் இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறித்த சட்டமூலம் மீதான விவாதம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற நிலையில் இன்று பிற்பகல் வாக்கெடுப்பு இடம்பெற்றது. இந்த நிலையில் சட்டமூலத்துக்கு ஆதரவாக 86 வாக்குகளும் எதிராக 35 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இதன்படி பயங்கரவாத தடுப்பு தற்காலிக ஏற்பாடுகள் திருத்தச் சட்டம் மூலம் 51 மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாதம் என்பதற்கு இதுவரை வரைவிலக்கணம் வழங்கப்படவில்லை என்று தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. பயங்கரவாத சட்ட தற்காலிக திருத்தம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் இந்த கருத்தை இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். வரிவிலக்கணம் எதுவும் இல்லாத நிலையிலேயே இலங்கையில் பயங்கரவாத தடைச்சட்டம் இன்று நாட்டில் அமல் செய்யப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள திருத்தத்தை கொண்டு ஐரோப்பிய ஒன்றியத்தை ஏமாற்ற முடியாது. ஏற்கனவே இந்த திருத்தம் போதுமானதல்ல என்று ஐரோப்பிய ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவே தற்போதைய பயங்கரவாத தடைச்சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். இதேவழி பயங்கரவாத தடைச்சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் என்பதை கோரும் கையெழுத்து போராட்டம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் இதனை தெரிவித்தார். பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள திருத்தத்தை தாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். Honorable Tilak Marapana was Attorney General. Mr. Mohan Piris was my senior in the case, and we told the prosecutor, don't embarrass yourself, withdraw the indictment, and the indictment was withdrawn. They write up whatever stories they want and get you to sign a confession. Honorable Leader of the Opposition mentioned the case of J.S. Tissanayagam. I was a counsel in that case. His supposed confession said in one place he himself had written in his own handwriting because he was forced to do that. But even then, in one place it said, they offered me money, I said I did not want. In Tamil it said, வேண்டாம் என்று சொன்னேன். வேண்டாம் என்று சொன்னேன். It's written வேண்டாம் என்று சொன்னேன். It's written in black ink, but a correction was made in blue ink over that. The letters da and the Arabu da and na was changed to do. வேண்டும் என்று சொன்னேன். I said I want. Now in that confession or supposed confession, there were 50 odd other places where he has made corrections in black ink. And he has initialed on the side. On this particular point, where a different ink was used, there was no initial on the side. The very document was not authentic. But it was on that document that he was found guilty and sentenced to 20 years rigorous imprisonment. That provision still remains. You're not touching that. The most talked about provision in the PTA, the confessions made to police officers being admissible as evidence against that person, and even co-accused for that matter, still remains. You haven't touched it. Detention, you say you are reducing,
Professor Peiris, Honorable Minister, you're embarrassing yourself when you stand up and say you're reducing 18 months to 12 months. I can't believe that you can do that. Does it make any difference on the ground? No, it doesn't. Tell me one person who was released because 18 months has lapsed. Tell me one person who is going to be released because 12 months is going to be lapsed now. Because you have section 7. Before that 12 months, all you have to do is to produce a person before the magistrate. And the law says and will still say, magistrate shall remand the person until conclusion of the trial. And the trial is in the High Court, not in the magistrate's you have court. 2 more minutes. Sorry? You have 2 more minutes. Yeah. So, that doesn't change. You're saying you're providing provision for bail. Yes, that is for the first time. A provision for bail, a right is coming in. I acknowledge that. But anyway, you have been releasing people on bail, even without that. As you yourself said, courts have interpreted now, authoritatively, that the shall must be read as may. So what's this? This is a superfluous thing now. And when you bring it in, saying that the Court of Appeal can grant bail, you have a proviso that says subsequently the High Court can remand the person. Where in the world do you have a law where the higher court grants bail and subsequently the lower court can remand the person? Now, I must, since time is short, we have started a campaign and going countrywide where people from all walks of life, all ethnicities are calling for the total repeal of the PTA. Listen to the people of this country. We Tamils have said this for 30 or more number of years, 40 years maybe. Others have said it. The JVP suffered under this. When I started my practice, I appeared for many persons who were charged under the PTA in 89, 90, 91 and so on. Now you are victimizing the Muslim community under this law. Now all of these people are asking for total repeal. We will oppose this bill, even though there is a provision where there is a legal right for bail, because you are using this amendment to mislead everyone, saying this is some good first step, let us start here, we will move on and so on. You are pulling wool over the eyes of the world, or you are trying to. You won't succeed in that. You are trying to. And therefore, விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுப் ஹக்கீம் இந்த திருத்தத்தை கொண்டு சர்வதேசத்தை ஏமாற்றும் செயல்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த சட்டம் தொடர்பாக நீதிபதிகள் பலரும் தமது மாற்று கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பயங்கரவாத தடைச்சட்டம் நாட்டு மக்கள் பலருக்கு பல இன்னல்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவது வெட்கக்கேடானது என்றும் ஹக்கீம் தெரிவித்தார். எனவே இந்த திருத்தத்தை தாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று கூறி திருத்த நகலை நாடாளுமன்றத்தில் கிழித்தெறிந்தார். That we totally do away with this draconian piece of legislation and at least a moratorium must be brought to the implementation of the PTA, and therefore this act must be thrown out from the law books of this country. Thank you for your contribution. வெளிநாட்டு அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சராக பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் காமினி செனரத் கையொப்பமிட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி அமலுக்கு வரும் வகையில் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் இவ்வாறு வெளிநாட்டு அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். எவ்வாறாயினும் அவர் மீண்டும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சராக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். பாதுகாப்பு கட்டமைப்பு என்ற போர்வையில் இலங்கையின் முழு வான்பரப்பையும் இந்தியாவுக்கு விற்பனை செய்வதற்காக நேற்றைய தினம் அமைச்சரவை பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பதுளையில் இன்று நடத்திய விசேட செய்தியாளர் சந்திப்பில் ஹெரின் பெர்னாண்டோ இதனை கூறியுள்ளார். $29 மில்லியன் 2 ஆண்டுகளுக்காக அரசாங்கம் இலங்கையின் வான்பரப்பை இந்தியாவிற்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக பதவிக்கு வந்த ஜனாதிபதி நாட்டின் பாதுகாப்பை மாத்திரமில்லாது கடற்படையையும் இந்தியாவிற்கு விற்பனை செய்துள்ளார். இலங்கை மக்கள் பெரும் கஷ்டங்களை எதிர்நோக்கி வரும் சந்தர்ப்பம்.
எரிவாயுவை கொள்வனவு செய்ய முடியாது மக்கள் வீதிகளுக்கு குறுக்காக அமர்ந்து போராட்டங்களை நடத்தி வரும் வேளையில் இலங்கையில் பாதுகாப்பு கட்டமைப்புக்கு என கூறி இலங்கையின் வான்பரப்பு இந்தியாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு விட்டது. இலங்கையின் கடல் நிலமும் சீனாவுக்கு வழங்கப்பட்டது. துறைமுகங்களை இந்தியாவுக்கு வழங்கினர். எல்என்ஜி திட்டத்தை அமெரிக்காவுக்கு வழங்கினர். இவ்வாறான நிலைமையில் இலங்கையின் வான்பரப்பும் 29 மில்லியன் டாலர்களுக்கு இந்தியாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கண்காணிப்பு ட்ரோன் விமானங்களை பறக்க விடுவதற்காக இலங்கை வான்பரப்பு விற்பனை செய்யப்பட்டுள்ள முதல் சந்தர்ப்பமாக இதனை நான் பார்க்கிறேன். இந்தியாவுடன் 3 உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இதில் ஒன்று இலங்கை மக்களின் உயிரியல் அடையாளங்களை அதாவது கைவிரல் அடையாளங்களை இந்தியாவுக்கு கொண்டு செல்லும் உரிமையை வழங்கியுள்ளனர். இது சம்பந்தமாக இந்திய நிறுவனம் ஒன்றுடன் இணைந்து உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளனர். இந்திய அரசாங்கத்துடன் இது தொடர்பான உடன்படிக்கையில் கைச்சாத்திட இலங்கை தொழில்நுட்ப அமைச்சுக்கு நேற்று அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 3 ட்ரோன் மற்றும் 4000 தொன் எடை கொண்ட மிதக்கும் மிதவை படகு ஆகியவற்றை இலங்கையில் பயன்படுத்த இந்திய நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை சம்பந்தமான முழு பாதுகாப்பு இந்தியாவிற்கு விற்கப்பட்டுள்ளது. இது மிகவும் பயங்கரமானது. நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வந்த வீரர் இலங்கை கடற் பாதுகாப்பையும் இந்தியாவுக்கு விற்பனை செய்துள்ளார். இந்திய கடற்கண்காணிப்பு அமைப்புக்கு ஹம்பந்தோட்டையில் ஒரு மையத்தை ஆரம்பிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படும். சீனாவுக்கு துறைமுகம், இந்தியாவுக்கு கடல் மிகப்பெரிய போரை ஏற்படுத்தக்கூடியது. இது மிகப்பெரிய முட்டாள்தனமான செயல். டிஜிட்டல் அடையாள அட்டை தொடர்பான பொறுப்பும் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த உடன்படிக்கை ஆவணங்கள் அனைத்தும் ஃபெசில் ராஜபக்சவுக்கு இந்தியாவுக்கு செல்லும் முன்னர் தயார் செய்யப்பட்டவை என்பது தெளிவாகியுள்ளது எனவும் ஹரின் பெர்னாண்டோ மேலும் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்திற்கு எதிராக இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கையெழுத்து போராட்டம் தொடர்பாக இன்றைய தினம் சர்வதேச சமூகத்திற்கான தெளிவுபடுத்தலை சர்வதேச நாடாளுமன்ற சங்கத்தின் 144வது அமர்வில் சாணக்கியன் வழங்கினார். குறித்த அமர்வானது நேற்று முன்தினம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அத்துடன் சாணக்கியனுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்த ஜெயவர்தனவும் இன்றைய தினம் உரையாற்றியிருந்தார். குறிப்பாக வடக்கு கிழக்கில் காணப்படும் இனப்பிரச்சினைக்கான தீர்வினை பெற்றுக் கொடுக்க சர்வதேச நாடாளுமன்ற சங்கத்துடன் மனித உரிமைகளை மதிக்கும் நாடுகள் கைகோர்க்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்த ஜெயவர்தன இதன்போது வலியுறுத்தியிருந்தார். அத்துடன் சர்வதேச நாடாளுமன்ற சங்கத்தில் உள்ள 178 நாடுகளும் இலங்கை போன்ற தெற்காசிய நாடுகளில் ஜனநாயகத்தினை நிலைநிறுத்துவதற்கும் மனித உரிமைகளை நிலைநிறுத்துவதற்கும் இதை கூடுதலாக முயற்சி எடுக்க வேண்டும் என சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த வருடங்களில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் மற்றும் இஸ்லாமிய மக்களின் ஜனாசா எரிப்பு விடயம் தொடர்பாகவும் கலந்துரையாடினார். Be a country that respects human rights for the Human Rights Council. But however, Sri Lanka continues to marginalize, especially the Tamil-speaking people in the country. And today I'm glad that Honorable Havilai and I, who represent two different ethnic groups, are on the same page that Sri Lanka needs to pay more attention to its human rights issues. If I may highlight a couple of issues, with the COVID-19, when the COVID-19 pandemic in Sri Lanka, the Muslims in the country were not allowed to bury their bodies. They were forced to cremate their bodies. Even when the health experts said that there is no issue with the environmental issue with burying the bodies. Today, there are many Tamil activists who have been arrested under the Prevention of Terrorism Act. The Prevention of Terrorism Act is a draconian law that is being used for 42 years in Sri Lanka, and this law has been used to prosecute people who are opposed to the government for many years. And today, as we speak here in my parliament in Sri Lanka, they are bringing in some amendments to the Prevention of Terrorism Act. And as the main opposition parties are asking for this Prevention of Terrorism Act to be repealed, because it's a draconian law where people can be remanded in custody for many years without cases being filed against them or charges being filed against them. And we have done a signature campaign in Sri Lanka asking for the Prevention of Terrorism Act to be repealed, and the public have supported that. But the government of Sri Lanka does not want to listen to the public or the opposition or the Human Rights Council or the entire world. And they are going to bring amendments to this draconian law. So I know this particular session is for human trafficking, but I'd like to urge the IPU with 178 countries that in the future that there is more interest taken on democracy and human rights specifically in Southeast Asia, specifically in Sri Lanka, because as youth we are both under 35 years and we want to see our generation not to have faced
whatever difficulties the previous generation faced. Thank you very much. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஏற்பாடு செய்துள்ள சர்வகட்சி மாநாட்டில் யார் கலந்து கொள்ளாவிட்டாலும் தான் அதில் கலந்து கொள்ளப் போவதாக முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் நோக்கில் சர்வகட்சி மாநாடு நாளைய தினம் நடைபெறவுள்ளது. அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளப் போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி, மக்கள் விடுதலை முன்னணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட கட்சிகள் அறிவித்துள்ளன. இன்னும் ஐக்கிய தேசிய கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சர்வகட்சி மாநாட்டில் கலந்து கொள்ள முடிவு செய்துள்ளன. சம்பிக்க ரணவக்க தலைமையிலான 43வது படியணி அமைப்பை தனியான அரசியல் கட்சியாக கருதி அந்த அமைப்புக்கும் மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு தனியாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்த அமைப்பை சேர்ந்த பலர் சர்வகட்சி மாநாட்டில் கலந்து கொள்வது நல்லது என முடிவு செய்துள்ளதாக அரசியல் தரப்புகள் தகவல்கள் கூறுகின்றன. 43வது படியணி என்ற அமைப்பு ஐக்கிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கும் உறுப்பு அரசியல் அணி என்ற வகையில் அந்த கட்சியின் கூட்டு முடிவை ஏற்று செயற்பட கட்டமைக்கப்பட்டுள்ளது. என்ற போதிலும் சர்வகட்சி மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பிக்க ரணவக்கவின் நிலைப்பாடாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே சர்வகட்சி மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டியதன் முக்கியத்துவத்தை ரணில் விக்ரமசிங்க தனக்கு நெருக்கமானவர்களிடம் கூறியுள்ளார். உலகில் பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ள மட்டத்துடன் ஒப்பிடும்போது இலங்கையில் விலைகள் சிறந்த மட்டத்தில் இருப்பதாக கைத்தொழில் அமைச்சர் SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உலக நாடுகளில் சமையல் எரிவாயு, டீசல், பெட்ரோல் போன்றவற்றின் விலைகள் பெருமளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளன. எனினும் இலங்கையில் குறைந்த அளவிலேயே அவற்றின் விலைகள் உயர்த்தப்பட்டுள்ளன. தற்போதும் ஆசியாவிலேயே இலங்கையிலேயே குறைந்த விலையில் இவை விற்பனை செய்யப்படுகின்றன. மக்கள் கஷ்டத்துக்கு உள்ளாகி இருப்பது உண்மை என்றாலும் மக்களுக்கு முடிந்தவரை அரசாங்கம் நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி மற்றும் டொலர் தட்டுப்பாடு காரணமாக எரிபொருள், எரிவாயு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மாத்திரமல்லாது அத்தியாவசியமற்ற பொருட்களின் விலைகளும் அதிகரித்துள்ளன. விலை அதிகரிப்புக்கு ஏற்ப மக்களின் வருமானம் அதிகரிக்கவில்லை என்பதால் இலங்கை மக்கள் பெரும் பொருளாதார கஷ்டங்களை எதிர்நோக்கி வருவதாக பொருளியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடன் மறுசீரமைப்பு தொடர்பான தொழில்நுட்ப உதவிகளுக்கு சர்வதேச சட்ட நிபுணர்கள் கொண்ட குழுவை நியமிக்க இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டில் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளமையினாலும் அந்நிய செலாவணி அதிகரித்துள்ளமையாலும் அரசாங்கத்தால் அந்நிய நாடுகளிடமிருந்து பெற்ற கடன்களை திரும்ப வழங்க முடியாத நிலைக்குள்ளாகியுள்ளது. இதனால் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான தொழில்நுட்ப உதவிகளையும் ஆலோசனைகளையும் வழங்குவதற்கு சர்வதேச சட்ட நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்றை நியமிக்க அரசாங்கம் தீர்மானம் எடுத்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான சந்திப்பிற்கு முன்னரே இந்த தீர்மானத்தை அரசாங்கம் எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டாபய ராஜபக்சவுக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் மக்கள் நினைக்கும் அளவிற்கு நெருங்கிய தொடர்புகள் எதுவும் இல்லை என்று ஃபசல் ராஜபக்சவுக்கும் கோட்டாபய ராஜபக்சவுக்கும் இடையேதான் நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் ஐக்கிய பெண்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். கொழும்பு மார்கஸ் பெர்னாண்டோ மாவட்டத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், ஃபசலை ஓரம் கட்டிவிட்டு நாமல் ராஜபக்சவை அரசு தலைவர் கதிரையில் அமர்த்தும் நோக்கிலேயே ஃபசலுக்கு எதிரான போக்கை விமல் வீரவங்ச மற்றும் உதய காமன்பில ஆகியோர் முன்னெடுத்து வருகின்றனர். இதன்படி விமல் மற்றும் காமன்பில ஆகிய இருவருக்கும் பின்னணியில் இருந்து செயற்படுபவர் மஹிந்த ராஜபக்சவே. இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தமையை நினைத்து மகாநாயக்க தேரர்களும் பௌத்த பிக்குகளும் தலைக்குனிவுக்கு உள்ளாகியுள்ளனர். கோட்டாபய ராஜபக்சவை அரசு தலைவராக ஏனங்களை வலியுறுத்தினீர்கள் என மகாநாயக்க தேரர்களுக்கு தொலைபேசி மூலம் மக்கள் விமர்சனம் முன்வைக்கின்றனர். இதனால் தேரர்கள் பெரும் தலைக்குனிவுக்கு உள்ளாகியுள்ளனர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.